அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஹெல்த்தியான வெஜ்ஜி சட்டினி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீக்கங்காய் ஒரு பிஞ்சு பீக்கங்காய் ஒன்று எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் ஒன்று, தக்காளி பழம், சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் 3. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 2 3 சேர்த்துக்கோங்க. பூண்டு 4 பல், கொஞ்சம் புளி. இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்துருக்கலாம். வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, பீக்கங்காய், கேரட்டு, உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிடலாம். உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். புளி சேர்த்துக்கிறோம். இப்படி அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. கிண்டி விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.